ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹோம்மேட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நெய்யில் பார்த்திங்கன்னா ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நெய் அப்ளை பண்ணியாச்சு, ப்ரெட்டை வந்து மேலே வச்சாச்சு. மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நெய் மறுபடியும் அப்ளை பண்ணுறேன். என்னடா இவங்க தேங்காய் மஞ்சி ஆட் பண்ணி பண்ணுறாங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 70s 80ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி இந்த தேங்காய் மஞ்சி ஆட் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஒரு பெரியவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம யோசிக்கணுங்க. சயின்டிஃபிக் ரீதியாக கண்டிப்பாக இதில் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறோம். அதை நம்புறதுனால தான் நாங்கள் இன்னும் இதை வந்து கடைப்பிடிச்சிட்ருக்கோம். எல்லோரும் கண்டிப்பாக இதை கடைப்பிடிங்க. இதில் கண்டிப்பாக ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்கிறது ரீசன் தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ரெட் எல்லாமே வந்து நம்ம டோஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டொமேட்டோ ஆனியன் ரெண்டையுமே பார்த்திங்கன்னா லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து நம்ம பச்சையாகவே வேணும்னாலும் டைரெக்டாக நம்ம செய்யலாம். பெரியவங்க வந்து பச்சையாக சாப்பிட்டுக்குவாங்க. கிட்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம லைட்டாக ஒரு டோஸ்ட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டோன்னு வைங்களேன், ஈஸியாக சூப்பராக சாப்பிட்டு பழகிக்குவாங்க. அதுக்காக நான் என் குட்டிக்காக இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். லைட்டாக ஒரு அரை வேக்காடு விட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம கடைகளுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி சாண்ட்விச் வாங்கி கொடுத்து பழக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஒரு வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பரான ஒரு ஹெல்த் ஃபுட்டாகவும் இது நல்ல ஃபுட்டாகவும் நமக்கு இருக்கும். நம்ம வீட்டில் காய்கறிகளை வச்சு நம்ம இயற்கையான முறையில் இது செய்யும்போது ரொம்ப ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டான ஒரு டிஷ் தான் இது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் எடுத்து வச்சாச்சு. ஒரு லேயர் அந்த டொமேட்டோ வைக்க போகிறேன். டொமேட்டோ வச்சுட்டு நம்ம அந்த குக்கும்பர் வந்து அதை லைட்டாக கட் பண்ணி அப்படியே வச்சாலே போதும். என்ன வெஜிடபிள்ஸ் நமக்கு குழந்தைங்க வந்து என்ன வெஜிடபிள்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்களோ அதை நம்ம எல்லாமே வைக்கலாம். கேரட் வைக்கலாம், அப்புறம் பச்சை பீட்ரூட்டு கூட வைக்கலாம். என்ன குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்களோ அதை கொடுத்து அவங்கள சாப்பிட வைக்கலாம். நம்ம கடைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒன்று ஹெல்த்தியாக நம்ம கொடுக்குறது போல் ஹெல்த்தியாக நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம கிட்ஸுக்கு. இப்போ நம்ம அதை வந்து ஒரு லேயர் வச்சாச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பெப்பரும் லைட்டாக உப்பு நான் வந்து சால்ட் வந்து மேலே தூவ போகிறேன். சால்ட் அண்ட் பெப்பர் இருக்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதில் நம்ம என்ன வேணால் எக்கு ஆம்லெட் போட்டு கூட நம்ம சென்டரில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இன்னும் அது ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ஃபுட்டாகவே நமக்கு அது மாறிக்கும். அவ்வளோதான். நம்ம வந்து குழந்தைங்களுக்குன்னா எந்த அளவுக்கு நமக்கு சால்ட் அண்ட் பெப்பர் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த ஒரு லேயரோடையே நம்ம சாண்ட்விட்சை ஸ்டாப் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்தராக மறுபடியும் ஒரு லேயர் போட போகிறேன். இப்போ வந்து அந்த ஆனியன் வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த ஆனியன் வைக்க போகிறேன். இது வந்து சிக்கன் எது வேணும்னாலும் நம்ம வச்சு வீட்டில் வந்து நம்ம சிக்கன் செய்கிற அன்னைக்கு சிக்கன் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சிக்கன் சாப்பிட மாட்டேன் ரகலை பண்ணாங்கன்னு வைங்களேன், அது வச்சு கொடுத்தோம்னா அது ஒரு நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம குக் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களும் ஆசைப்பட்டு சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ மேலே பார்த்திங்கன்னா குக்கும்பர் வச்சு அதுலேயும் லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறேன். ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சாண்ட்விச், வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நான்வெஜ்லேயும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வரேன். டாட்டா பை பை.